வீட்டுக்கு தேவையான பொருள் எது வாங்கினாலும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஏசி, டிவி, வாஷிங் மிஷின்னு எது வாங்கினாலும் ஒரு வாரண்டி பீரியட் கொடுத்துருப்பாங்க. 3 வருஷத்துக்குள்ளே ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா நாங்களே ரெடி பண்ணி தந்துடுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வருஷங்கள் வச்சுருப்பாங்க. இதே மாதிரி ஏசப்பாவும் நம்மளுக்கு ஒரு லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாமா? வேதத்தில் பாருங்கள், யோசுவா 1:5 போட்டிருக்கு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மளுக்கு வாக்கு கொடுக்குறாரு. அதனால யாரை பார்த்தோ, எதை பார்த்தோ, எந்த ஒரு பலவீனத்தை பார்த்தோ, வியாதியை பார்த்தோ, கஷ்டத்தை பார்த்தோ, கடனை பார்த்தோ, எந்த ஒரு விதமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எதை பார்த்தோ நீங்கள் பயப்படாமல் ஏசப்பாக்குள்ள விசுவாசத்துக்குள்ளே நிலைத்திருங்க. ஏன்னா ஏசப்பா இன்னைக்கு மட்டும் நாளைக்கு மட்டும் அப்படின்னு வாக்கு கொடுக்கல. நீங்கள் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உங்களை ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நான் எப்போவுமே உன் கூடவே இருப்பேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சத்துருக்கு போல்டாக எதிர்த்து நில்லுங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க, எப்பவுமே தேவனை துதித்து கொண்டே இருங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When you buy home appliances, TV, fridge, washing machine or air conditioner, whatever it is, they will give a particular time period of warranty. If the machine gets repaired before the warranty period ends, they will repair it for you for free. Likewise, in our life, our God is giving us a lifetime warranty. Look what the Bible says in Joshua chapter 1 verse 5. No one will be able to stand against you as long as you live, for I will be with you as I was with Moses. I will not fail you or abandon you. Yes, our God has promised us today that no one will be able to stand against us as long as we live. So don't worry about the people who are giving trouble to you. Don't be afraid of them, but instead start praising God and leave it in His hand and confess this Bible verse, and He will take care of everything. Because our God will never leave your side and He will never abandon you. He will always be with you and He will always help you to overcome any situation, and He will always stand against the people who are standing against you, and the victory will be yours. So don't worry about anything and stand against the devil boldly. Stand firm in faith and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.